எதுக்குடா ஏனிய புடிங்கறீங்க? ஏண்டா ஒவ்வா இந்த மாசமே 10-15 ப்ரோகிராம் பண்ணிருக்கீங்க. அந்த திருப்பதி பைய ஒரு பைசா கூட கவனிக்கல. ஹலோ, உங்களை எதுக்கு நாங்க கவனிக்கணும்? கரண்ட் சப்ளை பண்றோம்ல. கரண்ட் நீ சப்ளை பண்றியா? கவர்மெண்ட்ல சப்ளை பண்ணுது. அதுக்கு யார் பில் கட்டணுமோ அவங்க கட்டிடுவாங்க. இடையில நீ யாரு? ஏய், உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. எங்கடா அந்த திருப்பதி? ஹலோ, இத எங்க கிட்ட பேசுறதுனால பேச்சோட போச்சு. இதே மேட்டர் திருப்பதி கிட்ட பேசுனீன்னு வெச்சுக்க மூச்சே போயிருக்கும். ஏய், யார மிரட்டற? நான் வயர்மேன்டா. நீ வயர்னா எங்க திருப்பதி ஃபயர். ஓஹோ, ஃபயர் அவரு. அப்ப ஒண்ணு பண்ணு. அந்த ஃபயர்ல இருந்து கரண்ட் எடுத்து லைட் எரிய வையே, பாட்டு பாட வையே, குருவ பெயர வையே. குரு பெயர்ச்சியா குரு பெயர்ச்சி? ஏய், உங்களுக்கு மட்டும் இல்லடா, இந்த ஏரியாக்கே வைக்கிறடா கரண்ட் ஷாக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமியை தூக்குங்க. என்ன கரண்ட் கட் ஆயிட்டோ? ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. ஜெனரேட்டர் என்ன ரெடி ஆகல? விளக்காவது ஏத்துங்க. அண்ணா, இங்க நீங்க சீட்டு விளையாண்டுக்கிறீங்க. அங்க உனக்கு விளக்கு பத்த வச்சானுங்கண்ணே. ஏய், சீக்கிரம் வாங்க. வாங்கடா. இறக்கியா சாமியா? ஏன் இப்படி அநியாயம் பண்றேன்? நீங்க என்ன ஆதிவாசிங்களா? தீவெட்டி வச்சு சாமி தூக்குறீங்க? என்ன பண்றது? கரண்ட் கட் ஆயிடுதோ? கட் ஆயிடுத்தோ நோய் இல்ல, கட் ஆயிடுத்தோ எஸ். கட் பண்ணதே நான் தான்டா பிஸ். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்கிட்ட நான் என்ன பொட்டா கேட்க போறேன்? துட்டு துட்டு துட்டு. என்ன வழிவரியா பண்றேன்? சூடத்தை காட்டி 2 சுத்து சுத்தி தட்டுல துட்டு வாங்கல. அது அவாளா போடுற. உன் சுபாவத்துக்கு அவாளா போடுவா, என் சுபாவத்துக்கு இவாளா வாங்குவா. பக்த கோடிகளா, இந்த ஷாக்கு சிதம்பரம் சொல்றேன் கேட்டுக்குங்க. எல்லாரும் திருப்பதிக்கு போய் தான் துட்ட போடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. திருப்பதியே வந்து இங்க துட்ட போடணும். அதுக்கப்புறம் தான் கரண்ட் சாமி ஊர்வலம். அதுக்கு முன்னாடி எவனாவது சாமியை தூக்குனீங்கன்னு வச்சுக்கீங்க, தூக்கிடுவேன். வாங்கடா போலாம். சத்த இருங்க. நீங்க கரண்ட கட் பண்ணிட்டா, நீங்க தீவெட்டி அணைச்சிட்டா பல்ப் எரியாதா? ஜெனரேட்டர் நாங்க எதுக்கு வச்சிருக்கோம்? இதுக்கா வச்சிருக்கோம்? டேய் ஜெனரேட்டர். டேய், நீங்க போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. வாங்கடா. டேய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. டேய், வாடா. ஊத்துடா. ஏய், சாமி இங்க இருந்து நகரணும்னா திருப்பதி வரணும், வந்து துட்ட தரணும். ஏப்பா, திருப்பதி எங்கப்பா? அவரு நம்ம கோயில் ஃபங்க்ஷனுக்கு மந்திரி மேல கூப்பிட போயிருக்காரு. என்னது? மந்திரி மகனை கூப்பிட போயிருக்காரா? நல்லது கெட்டது எதா இருந்தாலும் கூட இருப்பாருன்னு தானே திருப்பதியை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான். இப்படி பண்ண எப்படியா நம்புறது? இத பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. பலரை நம்பி திருப்பதி கேட்டிருக்கான். ஆனா எங்க திருப்பதியை நம்பி இதுவரைக்கும் எவனுமே கெட்டதில்லையா. எங்க திருப்பதியும் காணோம், பவரையும் காணோம். என்ன டயலாக் வேண்டிய? திருப்பதி வேற பவர் வேற இல்ல, திருப்பதிவே பவர். ஏய், யார் அது? ஏய், போடா. போடா. மூவ் பண்ணுமா? வணக்கம் தம்பி. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்டாப். திருப்பதி யோ, கியூல இல்லையா? இது என் வீடு. நான் அப்பன், அவன் மகன். நான் கியூல நிக்கணுமா? போங்கயா. 20 வருஷமா நான் ரேஷன் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் பார்க்காத கியூவா? இவங்க எல்லாம் உனக்காக வந்த கியூ கிடையாது. மினிஸ்டரோட மகனோட நண்பங்கிறதுனால இவங்க வந்து நிக்கிறாங்க.
இதுக்கே கொப்பனுக்கு முன்னால் நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? என் பிள்ளை கலப்பா இருக்கான். இந்தப்பா என்னது இது? ஜூஸ். அப்ப நான் லூசா? ஆமா, நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துற ஈஸ்வரன் கூட உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக மாட்டேங்கிறா. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நம்ம வீடு தேடி வந்து நம்ம பிள்ளை கிட்ட பழகுறாருன்னா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? அது உனக்கு பெருமையா இருக்குதா? அப்பனுக்கு முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறா, அது கூட நான் பொறுத்துக்குவேன். இப்படி நடு வீட்டுல கூட முடிச்சு உட்கார்ந்து இருக்காடுங்களா, எப்படி நான் பொறுத்துக்கிறது? குக்கர் விசில் அடிக்குது, போய் இறக்கி வைங்க. ஏன் நீங்க விசில் அடிக்கிறீங்க? இந்த வீட்டுல நானும் குக்கர் தானே. சொல்லு. மேக்கப் ஓவர். இப்ப போய் கேக்க வெட்டி பிறந்த நாள் கொண்டாடு. Thank you. ஓ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. வந்த வேலைய பாரு. சீனா தானா போடு. சீனா தானாவா? அதான் வசூல் ராஜா. பாயிண்ட். ஓய், இன்னதுக்கு பாட்டு நிறுத்துனா? ஏய், இப்போ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? ஏன் பிறந்த நாளைக்கு நான் ஆடாம நீ ஆடுவியா? ஏய், நீ பிறந்ததுல உனக்கு என்ன பங்கு இருக்கு? உங்க அப்பாவுக்கு பங்கு இருக்கு, உங்க அம்மாவுக்கு பங்கு இருக்கு, உங்க அம்மாவுக்கு பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா 10 மாசம் சுமந்து செத்து பொழைச்சு உன்னை பெத்தெடுத்ததுனால அவங்க தான் கொண்டாடணும். அதை விடு, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா? பேரண்ட்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? நான்சென்ஸ். இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். ஃபேஷனா? என்னடி உங்க அப்பா அம்மா என்ன நீங்க உடுத்தி அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸா ஃபேஷனுங்கிற? இத பார், இப்போ இங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான். என்ன திருப்பதி? நம்ம பிறந்த நாளை மத்தவங்க கொண்டாடினா அது சரித்திரம், அத நாமளே கொண்டாடினா அது. ஏய், என்ன? சவுண்ட் சர்வீஸ். மைக் வைக்கிறது தான் உன் டியூட்டி, சவுண்ட் விடுறது இல்ல. ஏய், நீ யாரு பவ்வா? ஐ மேக்கப் விமன். என்னது மேக்கப்பா? கண்ணத்தை டச் பண்றது மட்டும் தான் ஒன் டியூட்டி, அண்ணனை டச் பண்றது இல்ல. என்ன சவுண்ட் சைடா வருது, ஸ்ட்ரைட்டா வராதோ? இப்போ வரும். இதுதான் பிறந்த நாளுக்கு குதியாட்டம் ஆடுறானா? நீ எதுக்கு குத்தாட்டம் ஆடுற? அவ பிறந்த நாளைக்கு நான் கம்பெனி கொடுக்கற. கம்பெனியா? அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், கம்பெனி கொடுக்கறியா? ஏய், என்ன ராங்கா பேசுற? சவுண்ட் சர்வீஸ்க்கே சவுண்டா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, பருவத்துக்கு வந்த பொண்ணு, ஆளான பொண்ணு, சமஞ்ச பொண்ணு, சடங்கான பொண்ணு, குத்து வச்ச பொண்ணு, பூ படைஞ்ச பொண்ணு, மேஜரான பொண்ணு, இந்த ஆட்டம் ஆடுறியே, அசிங்கமா இல்ல? உனக்கு இத்தனை பேரா? நமக்கு ஒண்ணுமே இல்ல. யோ, பொறப்பு இறப்பு சரித்திரம் தரித்திரம்னு தத்துவம் பேசினா ஓகே. என்ன வயசுக்கு வந்த பொண்ணுன்னு எப்படி சொல்ல போச்சு? நான் வயசுக்கு வந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? குச்சி கட்டினியா? மஞ்சள் தண்ணி ஊத்துனியா? நீ எனக்கு தாய் மாமனா தந்தை மாமனா? எப்படி சொல்ல போச்சு? எனக்கு 18-19 வயசாச்சு. நான் இன்னும் வயசுக்கே வரல தெரியுமா? அதுக்காக எங்க அப்பா அம்மா போகாத ஊர் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, சுத்தாத மரம் இல்ல. என் நிலைமை உனக்கு கேவலமா போச்சா? அவங்களுக்கு பெத்த வேதனை, எனக்கு மத்த வேதனை. மத்த வேதனையா? இப்ப இந்த பிரியா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்க. மாவன என்னையே கலாய்க்கிறியா? இப்ப நான் உன்னை கலாய்க்கிறேன் பாரு. ப்ளீஸ் ஓபன் டாக். 2 காலம் நல்லா இருக்கிறவன நண்டின்னு சொன்ன அவன் மனசு கஷ்டப்படாது. ஆனா உண்மையிலே கால் சரியில்லாதவன் அப்படி சொன்னா அவன் மனசு
உடைஞ்சிடும். 2 கண்ணு நல்லா இருக்கிறவன குருடனா அவன் மனசு வேதனைப்படாது. மவனே மாட்னடா. ஆனா கண்ணு சரியில்லாதவன அப்படி சொன்னா அவன் மனசு உடைஞ்சிடும். அதே மாதிரிதான் எதுவும் வயசுக்கு வராத என்ன வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னியே அது தொட்டுக்குங்க. தட்ட சொன்ன இந்த தட்ட தொட்டுக்குங்கன்னு சொன்னேன். சாரி. அர்ச்சனை உங்க பேருக்கா? இல்ல, தெரிஞ்சவங்க பேருக்கு. பேர சொல்லுங்க. தெரியாது. ராசி? தெரியாது. நட்சத்திரம்? ஊரு? இடியா கையா. அட்லீஸ்ட் ஆனா பொண்ணு அதான் தெரியுமா? பொண்ணு. பொண்ணு. லவ் மேட்ரு. ஏண்டா நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவீங்க, அவளுக்கு பாட்டு பிகுவென்ட் போயிருவாளுங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் ஓதிட்டு இருக்கணுமா? என்ன என்ன புரோகிதன் நினைச்சே இல்ல புரோக்கர் நினைச்சே? மிஸ்டர் ப்ரோ, இப்போ என்ன புரோக்கர்னு கூப்பிடுறியா இல்ல புரோகிதன் கூப்பிடுறியா? பூசாரி, நீ நினைக்கிறாப்ல லவ் மேட்டர் இல்ல. என்ன ஐயரே, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக அண்ணன் வேண்டிக்கு வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட தம்பி, என்ன பாதிப்பு அந்த பொண்ணுக்கு? பேச்சு வராதா? வாய் திறக்கணுமா? பார்வை இல்லையா? கண்ணு திறக்கணுமா? இல்ல. வேற என்னையா பிரச்சனை அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு சீக்கிரம் வயசுக்கு வரணும். ஐயோ, என்னாச்சு? ஒரு வார்த்தையில என்ன கொன்னுட்டானுடா. கொன்னுட்டாடா? டேய் கிச்சா, மூடுற கதவை. எதுக்கு? நம்ம சீனியரை கொன்னுட்டாங்க. ராமா, போலீஸ் கூப்பிடு. என்னத்துக்கு? நம்ம சீனியர் செத்து போயிட்டார். போலீஸ் தாயா, விஷயத்தை சொல்லியா? நீங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போதே இங்க கொலை விழுந்துடுத்து. கொலகாரன் வெளியில தப்பிச்சு போனா தான் உங்களால பிடிக்க முடியாது. கொலகாரன் உள்ளதான் இருக்கான். இப்பயானு வந்து பிடிங்க. வாங்க, இவனுக்கு தான் பிடிங்க. ஏண்டா, ஐயரை கொண்டது நீங்க தானே? சார், நாங்க இல்ல சார். பின்னாடி நிக்கிறான் பாருங்க, திருப்பதி. ஆமா சார். திருப்பதியா? ஏண்டா, திருப்பதியே அவன் சொல்றியா நீ? சார், உங்களுக்கு தான் அவன் திருப்பதி. அப்ப உங்களுக்கு நான் தான் உடனே போன் பண்ணி வெளியே விட சொன்னேன். அதுக்குள்ளேயே கை வச்சுட்டாங்க. சீச்சி, அதுக்குள்ள கை வைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வச்சானு பாரு, கையை எடுக்கவே இல்ல. அடிச்சு நார் கிழிச்சு விட்டாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு நாள் தான் வாங்கணும், அது உங்க வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? ஹலோ, மைக் செட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஓஹோ, அந்த வாங்குறதா? அது அங்கேயே கேட்டுக்குங்க. எவ்வளோ? அது ஃபங்க்ஷனை பொறுத்தது. என்ன ஃபங்க்ஷன்? பூ புனித நீராட்டு விழா. யாருக்கு? யாருக்குன்னு சொன்னாதான் ஒத்துக்குவீங்களோ? திருப்பதி சவுண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேரு, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இருந்தா தான் ஒத்துக்குவோம். ஆமா, யாருக்கு? எனக்கு தான். என்ன ஆச்சு? எதுக்கு சடங்கு நிறுத்தின? சீட்டிங், ஃப்ராட், பித்தலாட்டம் இங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா நடந்திருக்கு. மேட்ருக்கு வால டென்ஷன் பண்ணாதல. பொண்ணே மாத்திப்பிட்டல. இதுல கல்யாணம் விடா பொண்ணு மாத்ததுக்கு. யோ, கல்யாணம்னா பரவாயில்ல, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடக்கிற விஷயம். ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் நடக்கிற விஷயத்துல பொண்ணையே மாத்திப்பிட்டல. நீ எவ்வளவு பெரிய ஓலை. வழிவிடு. திருப்பதி வந்தவங்க வந்துட்டாங்க. எங்களை ஏமாத்த முடியாது. மகாஜனங்களே, நல்லா பாத்துக்குங்க. இந்த இளவரசி தான் வயசுக்கு வந்தவங்க. தம்பி, நான் தான் அவளை பெத்தவ. அவ எப்ப வயசுக்கு வந்தா? 4 நாள் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. மகாராணி, நான் உங்களை சொல்லல, உங்க பொண்ண சொன்னேன். இந்த மாதிரி திமிரா பேசினதாலதான் அன்னைக்கு வரலன்னு போய் சொன்னேன். அன்னைக்கு வந்தேனே, அது எதுக்கு? துட்டு. ஓ, இது பாரு,
நான் மேக்கப்போட ஜுவல்ஸும் வாடகைக்கு எடுத்து கொடுப்பேன். அதுல கமிஷன் ஒரு 100 கிடைக்கும். ட்ரெஸ்ஸும் வாடகைக்கு எடுத்து கொடுப்பேன். அதுல ஒரு 200 கிடைக்கும். அப்படியே மைக் செட்டும் பேசி கொடுத்தா ஒரு 500 கிடைக்கும்னு பார்த்தேன். நீங்க தாராள பிரபு. வெறும் 500 போதும். நீங்க எனக்கு 4500 லாபம் கிடைச்சது. இந்த பாருமா மேக்கப் எங்க அண்ணன் மேல பரிதாபப்பட்டு தான் 500 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. பொதுவா நாங்க இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளவுக்கோ 500 ரூபாயா? நான் பெத்த பொண்ணுக்கு 5000 மாற நான் 3 மாசத்துல பெத்தெடுத்தேன். ஏய் இனி பொறுக்க மாட்டவன சிங்கப்பூர் பாண்டி முருங்கற உருட்டு கட்டிய. டேய் நீங்க எல்லாம் சும்மா உருட்டு கட்ட. எங்க திருப்பதி அச்சக் 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 கரல கட்ட. திருப்பதி நீ யாருன்றத காட்டு. இவ்வளவு நல்ல சாக்குங்களா? உனக்கு என்ன, இன்னைக்குள்ள ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே. அண்ணன் போயிருக்கிறது பெரிய ஃபங்க்ஷன், நிறைய பணத்தோட வருவான். வந்ததும் அதை அப்படியே அள்ளிட்டு போயிடு. எப்ப வந்து எப்பமா போறது? இப்ப வந்துருவான்டா. ஹலோ சதீஷ், பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. உன்னை நம்பி தான் ஃபிகர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். சோதராடா மச்சான். டேய் எங்க அம்மா ஒரு பேக்கு, எங்க அண்ணன் சென்டிமெண்ட்ல ரொம்ப வீக். இவங்க 2 பேரையும் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. எங்க அண்ணன் இப்போ வந்துரும். நான் பணத்தோட வரேன். ரெடியா இரு. ஓகே. என்னடா தலையில துண்டு போட்டிருக்கீங்க? பனி விழுகுதா? இடியே விழுந்துருச்சு. சரி சரி, நீங்க வாங்கிட்டு வந்ததை அப்படியே தம்பி கிட்ட கொடுங்க. நாங்க வாங்கினதையா? நாங்க வாங்குறத கொடுத்தா தம்பி தாங்க மாட்டாரு. அதெல்லாம் தாங்குவான், கொடுங்க. வேண்டாமா, தனித்தனியா வாங்குனதுக்கே இப்பவும் அப்பவும் இருக்கிறோம். ஒரே ஆளா வாங்கினா ஒரே அடியா போயிருவாமா. டேய் என்னடா உளறீங்க? தெளிவா சொல்றேன். இன்னைக்கு இந்த திருப்பதி ஒன்ன கத்துக்கிட்டு. அம்மா இன்னைக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் தெரியல. ஒரு நயா பைசா கூட எதிர்பார்க்காத. அம்மா இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கடைசி நாள். இன்னைக்கு கட்ட முடியலன்னா அப்புறம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் டாக்டர் ஆக முடியாது. டேய் எத்தனை லட்சம் வேணும்? லட்சமா? எப்படி நான் கிடைக்கும்? நமக்கு தான் ஃப்ரெண்ட் சூரி இருக்கானே, ஒரு ஃபோன் போட்டா போதும். 1 லட்சமா 2 லட்சமா? சும்மாறா. பணக்காரங்கிட்ட 10-15 வருஷமா நம்ம பழகிருப்போம். நம்ம அவசரத்துக்கு ஒரு நாள் பணம் கேட்டோம்னா இத்தனை வருஷம் பழகினதே பணத்துக்காக தான் ஆயிரும். அதனால நம்ம என்னைக்கு கடை கேட்கறதா இருந்தாலும் நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இல்ல கடை கொடுக்கறதே தொழிலா வச்சிருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இதை பாரு, ஃப்ரெண்டா பழகிற வசதியானவங்ககிட்ட நம்ம எப்பவுமே பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா ஃப்ரெண்டா பழகுனதே பணத்துக்காகத்தான் ஆயிரும். சூரிய எப்பவுமே உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா வேண்டாமா? சாகுற வரைக்கும். அப்ப சாகுற வரைக்கும் நீ அவங்ககிட்ட கடனே வாங்கக்கூடாது. என்ன ஆளானு தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கடன் வாங்க வேண்டாம், எனாமும் வாங்க வேண்டாம், நான் டாக்டர் ஆக வேண்டாம். நாளையில இருந்து உங்க கூட சேர்ந்து நானும் மைக் செட்டை துடைக்கிறேன். என்னடா சொன்ன? மைக் செட்டை துடைக்கிறானா? மைக் செட்டை 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு சின்ன வயிற்று வலி. 10 ரூபா மாத்திரையில தீர வேண்டியது அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதோ எடுத்து 10,000 ரூபாய்க்கு இழுத்து விட்டானுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி சரியா சாப்பிடாதனால அம்மாவுக்கு சின்ன மயக்கம். அதுக்கும் டாக்டர் கிட்ட போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், கண்டபடி டெஸ்ட்லாம் எடுத்து 30,000 ரூபாய் காலி பண்றாங்க. நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல சம்பாதிக்கிற மொத்த சொத்தும் டாக்டருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிடுது. உன்ன டாக்டர் ஆக்கி நம்ம மாதிரி குடும்பங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்த்தா நீங்களும் மைக் செட்டை துடைப்பீங்களோ? டேய் உனக்கு பணம் தானே வேணும்? பணம் தானே வேணும்? இதுல 10,000 மேல இருக்கும், எடுத்துக்க. என்னப்பா, தங்கச்சி பிரசவத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கற? அதுவும் டாக்டருக்கு தான். தம்பியும் டாக்டர் தானே, எடுத்துக்கிட்டோம். இந்தாடா. வரமா? தேங்க்ஸ் அண்ணே. வரேன்ப்பா. என்னப்பா அது? இந்த வாரமோ அடுத்த வாரமோ தங்கச்சி பிரசவத்துக்கு வர போறா.
தலை பிரசவம் வேற. அதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை இப்படி தூக்கி கொடுத்துட்டியே. நாளைக்கு பிரசவத்துக்கு பணம் தேவைப்பட்டா என்னப்பா பண்ண போற? சாமி கிட்ட இருந்து தானே எடுத்து கொடுத்துருக்கோம். சாமியை கொடுக்கும். வாங்க 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 வாங்க. வாங்க தம்பி வாங்க. ஐயா வரலீங்களா தம்பி? அப்பாக்கு திடீர்னு செய்முறை மீட்டிங், அதான் என்ன போச்சுன்னா. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் இங்கு வருகை தந்திருக்கும் அவரது மைந்தன் சூரிய ஐயா அவர்களை இந்த தாலியை எடுத்துக் கொடுத்து எனது மகளின் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டுகிறேன். தம்பி தம்பி கொஞ்சம் இருங்க. தம்பிக்கு என் பையன் வயசு கூட இருக்காது. அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டினா அது முறையா இருக்குமா? சம்பந்தி, தம்பி குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எனக்கு பெரியவரும் தெய்வம் தான், சின்னவரும் தெய்வம் தான். தம்பி நீங்க கொடுங்க. மாப்பிள்ளை கட்டு மாப்பிள்ளை. என்ன சின்ன படத்தனமா இருக்கு? தாலி எடுத்து கொடுக்க ஒரு வயசு வேண்டாம்? கல்யாணம் உங்களுக்கு விளையாட்ட போச்சா? உங்க சைடுல பெரியவங்க இல்லைன்னு சொல்லுங்க, என் சைடுல பெரியவங்க இருக்காங்க. பெரியவங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? என் கல்யாணத்துக்கு நீங்க வரதட்சணையா 1 லட்சம் பணம் கேட்டீங்க. ஆனா இவங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. வரதட்சணை பணம் கேட்ட நீங்க பெரியவங்களா இல்ல கல்யாணத்துக்கு உதவி செஞ்சாங்களா அவங்க பெரியவங்களா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா? ஆமா. உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு உனக்கு அவருக்கும் என்ன உறவு? புரியல? உனக்கு 1 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு, உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன லிங்க்னு கேட்டேன். நம்ம கல்யாணம் நடந்தா எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். உனக்கு எத்தனை நைட்னு இவருக்கு தான் தெரியுமா? எல்லா மாப்பிளைக்கும் மாப்பிளத்துல ஒருத்தன் நல்லா இருப்பான். ஆனா எனக்கு 10 பேருடா, 10 தலைடா. நான் ராவணன்டா. இவன் அடிச்சு சமாதான போடுங்கடா. ஒரே தலை ராமண்டா, செத்துருவேன். டேய், இந்த திருப்பதி இறங்கி போறவன் இல்லடா, ஏறி போறவன்.
தெரியுமா, பூகோளம் தெரியுமா, கணிதம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, அல்லது ஆங்கிலம் தான் தெரியுமா? Jack and Jill went up the hill to fetch a pail of water. என்னடா நெஞ்சு படைக்க கத்துறான்? ஐயா, இனிமேல் அவன் நெஞ்சு புடைக்கவே புடைக்காது, பொழந்துடணும். அதுக்காகத்தான் அவன் 7 கட்டையில கத்துறத இந்த பிரம்மா உருட்டு கட்டையில ஒடுக்குறான். நீங்க எடுங்க 10 எள்ளு. எள்ளா எதுக்குடா என்ன எடுக்கவா? ஐயா, உங்களை எடுக்கிறதுக்கு இல்ல, அவன் எடுக்கிறதுக்கு. எள்ளுனா லேக்ஸ், 10னா 10 லேக்ஸ் எடுங்க. ஏய், ஒத்தனை அடிக்க 10 லட்சமா? என்ன அப்படி கேட்டீங்க? அவன் யாரை எடுத்து அரசியல் பண்றான்? உங்களை எடுத்து. நீங்க யாரு? சிங்கம். சிங்கத்தை எடுத்து அரசியல் பண்றவன 1000 2000 கொடுத்து அடிச்சா சிங்கத்துக்கு தானே சிங்கம். நீங்க எடுக்க 10 எள்ளு. ஐயா இந்தாங்க பில்லு. என்னடா எள்ளுங்கிறீங்க பில்லுங்கிறீங்க, குழப்புறீங்க. ஐயா கல்யாண மண்டபத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்கய்யா. கல்யாண மண்டபம் அது நேத்திக்கு சூரி தம்பிக்கு கல்யாண மண்டபத்துல ஏதோ பிரச்சனை. கூட போனது திருப்பதி. அப்புறம் பில்லு விளையாம நெல்ல விளையும். டாய் சூரி சாரி. என்னடா அது? கல்யாண மண்டபம் 2 லட்சம் ரூபாய் பில்லு. அங்க ஒருத்தன் அரசியல் அடிக்க பாக்குறான், என் சொத்தை அடிக்க பாக்குற நீ. இது உண்மையின் குமுறல், நிஜத்தின் நிமிரல். ஹலோ திருப்பதி, நான் சூரி பேசுறேன். OX கேபிள் டிவியில் செய்தி சாணக்கியன் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருக்கான். ரொம்ப அவமானமாக போச்சு, ரொம்ப தலைக்குணவாக போச்சு. 2-3 நாளைக்கு நான் வெளியே வர முடியாது. அவன் பெரிய கண்ணபுரான், நீங்க அர்ஜுன. உங்க மனப்பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களா? ஏய், உனக்கு பழகிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? என் ஃப்ரெண்டு ஜட்ஜி இருக்கான், அவனுக்கு பையன் இருக்கான், அவனோட பழக. டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்களோட பழகிறது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிசினஸ் இருக்காங்க, அவங்க பசங்களோட எல்லாம் பழகாம கேவலம் பிளாட்ஃபார்ம் அவனோட பழகி ஏன்டா உசுர எடுக்கிற? இந்த தொகுதி மக்கள் என்னை மந்திரி என்பார்கள், அவனை எந்திரி என்பார்கள். ஐயா, திருப்பதி. யார் யார்? சூப்பரியா. அங்க அவுட்புட், இங்க இன்புட். மன்னிப்புகள்டா. நம்பிக்கிட்டயா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்கயா. ஃப்ரெண்டு வரட்டா. ஏய், உட்கட்சியில பூசல் இருக்கலாம், உன்ன மாதிரி ஈசல் இருக்க கூடாது. ஓடிவிடு. ஈசல் கூட ஒரு நாள் வாழ்க்கை தான், எனக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமே காலம் பூரா ஐயா அவருடைய காலடியிலே விழுந்து கிடப்ப. இவன் அடிக்கிறதுக்கு 10 லட்சம் பேசுனீங்க. ஒரே ஃபோன் கால் 2 ரூபா கந்தலாயிட்டான். இன்னொரு ஃபோன் கால் போட்டிருந்தேன், இவன் கதையே முடிஞ்சிருக்கும். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் பசங்க, ஜட்ஜு பசங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல அவங்க பயந்து ஓடுவாங்க. ஆனா திருப்பதி அப்படி இல்லை. அவன் உயிரை கொடுத்து என் உயிர் காப்பாற்றுவான். அவன் தான் திருப்பதி. ஐயா, கோட்டையா இருந்தா மந்திரியா இருக்கணும், கொட்டையா இருந்தா முந்திரியா இருக்கணும். என்னடா சொல்ற? நீங்க கோட்டையில மந்திரி, ஆனா திருப்பதி முந்திரி. எல்லாத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி இருக்கானே. வாங்க கமிஷன் பாத்தி. இன்னைக்கு எதுல கமிஷன் அடிக்க வந்தீங்க? இந்த பாட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாயிட்டம் கண்டையாண்டோ. டியூன்ல பாடுங்க. போனால் போகட்டும் போடா. சட்டி சுட்டதடா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. படிக்க தெரியாதுல்ல? என்னங்க ஒரே சோக பாட்டா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் பாகவதர் பட்டாபி பேசுறேன். நாளைக்கு கச்சேரிக்கு 5 மணிக்கு வந்துடுறீங்களா? யாரு? பாடக்கட்டுற பாண்டியா? ஆமா, நான் பிரியா தான் பேசுறேன். நாளைக்கு 5 மணிக்கு நான் செத்துருவேன். 7 மணிக்கு பாட ரெடியா இருக்கணும். என்ன கேட்டீங்க? சோகப்பா. ஹலோ, தாரத்தப்பட்டையா? நாளைக்கு 8 மணிக்கு என்னோட சவ ஊர்வலம். 7 மணிக்கு எனக்கு சங்கு உதணும். ஆமா, என்னமோ கேட்டீங்களே.
ஒரே சோக பாட்டு. ஹலோ, யாரு? கண்ணம்மாப்பேட்டை மாரியா? எங்க ஜாதிப்படி எரிக்கிறது இல்ல, புதைக்கிறது தான். நாளைக்கு 10 மணிக்குள்ள என்ன அடக்கம் பண்ணணும். ச்சே, சாகும் போது கூட நிம்மதியா சாக விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்னமோ கேட்க வந்தீங்களே? எதுக்காக சாக போறீங்க? டேய், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம், என் கதை என் கூடயே சாகட்டும். உட்காருங்க. என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வேண்டாம், நான் சொல்லுவேன், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என் மேல லவ் வந்துடும். லவ் எல்லாம் வராதுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, என் கதையை கேட்டு என் மேல லவ் வராதுன்னு சத்தியம் பண்ணுங்க. ஒருவேளை வந்துட்டா? லவ் வருமா? வந்துட்டா? நீ லவ் பண்ணிடுவியா? அப்படி லவ் பண்றதுக்கு தான் என் கதையை கேக்குறியா? நீ லவ் பண்ணதுக்கு நான் ஏன் கதையை சொல்லணுமா? லவ் பண்ணுவேன், என்ன தப்பு? நீ சரியான ஆளா இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லி பாப்போம். முதல்ல வீட்டை சொல்லு. என்னது? அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட அட்ரஸ் கேக்குறியா நீ? அப்படி என்ன கேட்டுப்புட்டேன் இப்படி குதிக்கிற? இனி என்ன கேட்கணும்? ஐயோ, நீ சரியான ஆளா இருந்தா வடபழனிக்கு வந்துருவியா நீ? அப்படியே வடபழனி பக்கம் வந்தாலும் குமரன் காலனிக்கு வந்துருவியா நீ? அப்படியே குமரன் காலனி பக்கம் வந்தாலும் பஜனை கோயில் தெருக்கு வந்துருவியா நீ? அப்படியே பஜனை கோயில் தெரு பக்கம் வந்தாலும் பழைய நம்பர் 4 புது நம்பர் 7 அந்த வீட்டு பக்கம் வந்துருவியா நீ? நீ உண்மையிலேயே சவுண்ட் பார்ட்டியா இருந்தா நாளைக்கு 10 to 11 வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லு. யார்கிட்ட அட்ரஸ் கேக்குற? நீ அட்ரஸ் கேட்டா நான் சொல்லிடுவேனா? அப்ப அம்மனி இது வரைக்கும் அட்ரஸே சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்? அதெல்லாம் உன் மேல லவ் 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 நாளே வாடுங்கல, அவனுங்க சொல்லுவானுங்க. இந்த பிரியா சொல்ல மாட்டான். ஏன்பா திருப்பதி, எத்தனை தடவை ஃபோன் பண்றது? கச்சேரி புக் பண்ணணும்னா யாரோ ஒரு பொண்ணு போன் எடுக்கிறா, தாரேங்கிறா, டபுட்டேங்கிறா, பாடேங்கிறா. அட என்னப்பா இதெல்லாம்? போனை வேற எடுத்து கீழே வச்சுட்டா. திருப்பதி, நமக்கு வந்த போன்ல நமக்கே ஆப்பு வச்சுட்டா. அப்ப என் கச்சேரி அடுத்த தெருவுக்கு போயா? டேய், இப்போ எங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணுதுன்னா என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ அட்ரஸ் என்னடா சொன்னா? பிரியா, ஐயோ பாவம். என்ன பிரியா, இன்னைக்கு உனக்கு நிச்சயார்த்தம், இவ்வளவு டல்லா இருக்க? நிச்சயதார்த்தம் கூட இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு என்ன சிங்கத்துக்கு? இந்த சிங்கத்தை கட்டிக்க இந்த குருவிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன குடுகுடு பக்காரனா? பாண்டி, ஏண்டி? என்னது? அக்கா. ஐயோ பிரியா, உங்க அம்மாக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போயும் போயும் உன்னை இவன் தலையில கட்ட பாக்குறாங்களே. திருப்பதி வருவான் காப்பாத்துவான்னு என்ன எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தானே? திருப்பதி வந்தா திருப்போம், இல்லன்னா அந்த கிழவன் கூடவே இருப்போம். நான் யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? டேய், உன்னை பார்த்தா நான் கேக்குறேன், என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? ஏய், எம்ஜிஆரே எம்ஜிஆர்னாங்க, என்டிஆரே என்டிஆர்னாங்க, பாரதியாரே பாரதியார்னாங்க, ஔவையாரே ஔவையார்னாங்க. இவ்வளவு ஏன் இன்னைக்கும் பிள்ளையார பிள்ளை யார் 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 யாருங்கிறாங்க. அவங்களுக்கே கோவம் வரல. கூதற, உனக்கு கோவம் வருதா? என்னது கூதறையா? ஆமாண்டா நாதற. என்ன சத்தம்? ஓ, வணக்கம். சவுண்ட் சர்வீஸா? அதான் சவுண்ட் விடுறியா? அண்ணே, இப்ப சவுண்ட் விட இல்ல, உங்க பொண்ண ரவுண்ட் விட வந்திருக்காரு. வளவளன்னு பேசாதம்மா, முதல்ல உன் பொண்ணை வர சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம். என்ன தகராறு பண்றீங்களா? போலீஸ கூப்பிடுவேன். மாமாவை யாருமா கூப்பிட்டாங்க? உன் பொண்ணை வர சொல்லுமா. பிரியா, பிரியா. சும்மா உங்க மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன். பிரியா, இது பாரு பிரியா, உன் மாமாவும் மம்மியும் லைஃப டம்மி ஆக்க போறாங்க. ஏன் லைஃப்ல அக்கறை பண்றதுக்கு நீ யாரு? ஒன் லவர். லவ்வரா? இதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ சொல்லிருக்கியா? அதுக்கு தான வந்திருக்கோம். வந்திருக்கேன். இது பாரு, ஏன் மாமா சிங்கம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த சிங்கத்து பிடரி மேல கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு ஐ லவ் யூ. ஐயோ ஐயோ, கர்ப்பம்பூச்சி கர்ப்பம்பூச்சி கர்ப்பம்பூச்சி. ஐயோ வீட்டுக்கு வெளிப்போச்சு போதுமா? என்ன என் மாமாக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கியா? மேக்கப்பா?
அக்பார் காடி ஒரிஜினல் பிளட் ஓ குரூப். நீ சும்மா இரு மாமா, அவருக்கு சப்போர்ட்டா பேசாத. நான் நம்ப மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா தம்பி தம்பி. என்ன இப்ப ஐ லவ் யூ சொல்லவா? ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை வீடு கட்டுறதா பெரிய விஷயம். எங்க என்ன கட்டு? என்ன சொன்ன? வீடு கட்டுன்னு சொன்ன. பெரிய வீடா சின்ன வீடா? ரெண்டும் சேர்த்து கட்டு. கட்டுறேன். ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும். அது யாரு? என் மகளா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு வேலை பார்க்க விட்டுட்டு நீ டிவி பாக்குறியா? பெத்த மகளையே இந்த பாடுபடுத்துறியே, மருமகளை என்ன பாடுபடுத்து? மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டு மருமக. மருமகளா? என் பையன் உனக்கு தாலி கட்டானா? தாலியா? ஐயோ ஐயோ, உன் பையனுக்கு வீடே கட்டிட்டான். வீடா? டவுட்டா? உன் பையனே சொல்லுவான். மின்சாரம் உள்ள இடங்களுக்கும் மின்சாரம் அல்லாத இடங்களுக்கும் ஒலி அண்ட் ஒளி அமைத்து தருவது திருப்பதி சவுண்ட் சர்வீஸ். யோ, நான் பிரியா பேசுறேன். உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்னமா கண்ணு, எங்க இருக்க? உன் வீட்ல. உன் புள்ள வந்துட்டானா? ஆமா. விசாரிச்சுக்கோ. டேய், இந்த பொண்ணுக்கு வீடு கட்டினியா நீ? வீடா? இதுக்கா? இல்லம்மா. தாய் மீது சத்தியம் கேட்டு வாங்கிக்கோ. உண்மையை சொல்லுடா. இல்லம்மா. என் மேல சத்தியமா சொல்லு. அடச்சி, என்ன புள்ளடா நீ? பெத்த தாய்க்கு கூட நீ வீடு கட்டல. கண்ட சிரி. வீடு கட்டினியா நீ? அந்த வீடு இல்லம்மா. என்னடா சொல்? ஓ, புரியாதுமா. என்ன புரியாது? என்ன நான் வாடகை வீட்ல, அது ஒரு குடிசை வீட்ல இருக்கேன். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவனுக்கு யார் யாருக்கோ கட்டி கொடுத்துருக்க? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி வீடு இல்ல. ஏம்மா, இவனையா வீடு கட்ட சொன்ன? இவனுக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல நான் கட்டாத வீடா? என்ன கொஞ்சம் டச் விட்டு போச்சு இல்லையா பங்கஜா? ஐயா, ஆமாங்க. இத பார், இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. வாஸ்து பார்த்து சூப்பரா கட்டி தரேன். வாஸ்துவா? என்ன குடும்போது உங்க அப்பா மருமக கிட்ட பேசுற பேச்சா இது? உங்க அம்மா நிறமாச கர்ப்பிணியா, அதுவும் பெத்த பொண்ணையே வேலை பார்க்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி நான் இந்த வீட்ல வந்து வாழ முடியும்? அம்மா, எதுக்கு அவளை வேலை பார்க்க விடுற? ஏண்டா, நானும் அவளை வேலை பார்க்க விட்டேன். வேலைக்கு ஆள் வச்சோம், அவதான் பாத்துக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை சொல்றது? வீட்டுக்கு வரவங்க எல்லாம் எங்களை தப்பா நினைக்கவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. இது பார், இனிமே நீ வேலை செய்யறத பார்த்த உள்ள போ போ. அது இல்லன்னு, என் கல்யாணத்துக்காக வாங்கின கடனையே நீங்க இன்னும் அடைக்கல. பிரசவ நேரத்துல ஆபரேஷன் அது இதுன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு 20-30,000 செலவாகும். கர்ப்பமா இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செஞ்சா பிரசவம் சுபப்பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க. உன் மருமகன் பிறக்கும் போது உன்னையும் அவன் தாத்தாவையும் கடனாளியே ஆக்கிடக்கூடாதுன்னு அதானே. டாக்டர் வரதன் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா சார். எவனோ ஒரு பேமணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தூக்கி உள்ள வச்சிருந்தா? அவரை தூக்கி உள்ள வைக்கிறது ஒண்ணுதான், என்ன உள்ள வைக்கிறது ஒண்ணுதான். சாரி சார், உங்களுக்கு வேண்டியவரும் தெரியாம போச்சு. கான்ஸ்டபிள், அவரை வெளியே விடு. பூட்டியா கதவை? அவ சொல்லி நான் வெளில வரணும்னு அவசியம். முதல்ல வெளில வா. நீ யார் என்ன வெளியில எடுக்கிறதுக்கு? இத பாரு, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, வெளியில வா. என் மேல அக்கறை படுறதுக்கு நீ யாரு? கேக்குறல்ல, என் மேல அக்கறை பட நீ யாரு? உங்க அப்பனுக்கு நான் பிறந்தேனா? இல்ல எங்க அப்பனுக்கு நீ பிறந்தியா? புரியல? உங்க அம்மா எங்க அப்பனுக்கு உன்னை பெத்தாலான்னு கேட்டேன். பண்ணாத.
சொல்ல திருப்பதி சொல்ற கேளு திருப்பதி 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 இன்ஸ்பெக்டர், அந்த டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். எப்படியா வெளியோட போச்சு? யோ, அவருக்கு மினிஸ்டரோட ஸ்ட்ரைட்டா லிங்க் இருக்கு. டேய், டாக்டர் அந்த திருப்பதி போய் அடிச்சிருக்கான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. டாக்டர் யார் தெரியுமில? அவன் யாரும் ஒருத்தன் இல்ல. உங்க அம்மாக்கு யார் மேல சொல்றது? ஏய், வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அம்மா உதைக்கலாம், ஆனா வெளியில இருந்து அம்மாவை மிதிக்க கூடாது. அம்மா! ஐயோ! திருப்பதி, ஆட்டோ கூட்டிட்டு வாமா. பாப்பா, பாத்து வா. பாப்பா. OVR ஹாஸ்பிடலுக்கு போப்பா. பாத்து. பாத்துமா. பாத்து நீ காட்டு. அம்மா, சூரி வந்திருக்கம்மா. பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஒரே நிமிஷம். என்ன சூரி? திருப்பதி ஏற வண்டியில. அப்பா, அண்ணனை கூப்பிடுங்கப்பா. ரொம்ப அவசரமா? ஆமா, ரொம்ப அவசரம் தான். கிளம்பு நீ. அவனை சீக்கிரமா வர சொல்லுங்க. டேய், வாடா. 18ஆம் தேதி மருந்து வியாபாரி ஞாபகம் இருக்குல்ல? ஒரு நிமிஷம். அம்மா, நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிடுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். என்னப்பா இந்த நேரத்துல? நீங்க போங்கம்மா. அண்ணே, நீயும் கூட வாண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணே. பயப்படாதம்மா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். என் கண்ணு இல்ல. அண்ணே. வண்டி எடுங்க. நீ பயப்படாதம்மா, அண்ணன் கண்டிப்பா வந்துடுறேன். அண்ணே. அண்ணே. இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. வண்டி எடுப்பா. போலாம். இறங்கு. இறங்கு. பாத்து வருவார். சீக்கிரம் இறங்கு. கூட்டு போ. எவ்வளோப்பா? சார், முன்னாடி பிரசவத்துக்கு இலவசம் எடுக்கணும், படிக்கலையா? இருக்கலாம்ப்பா, ஆனா பெட்ரோல் உனக்கு இலவசமா போட போறது இல்லையா? சார், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரசவத்துக்கு வர பொண்ணுங்கள நாங்கள் சவாரி நினைக்க மாட்டோம், சகோதரத்தை நினைப்போம். உள்ளே பாருங்க சார். வெறும் 3000 வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க வந்தீங்க? சுகப்பிரசவம் ஆயிரும்னு நினைச்சோம். அத நீங்களாவே முடிவு பண்ணிருந்தா அப்ப நாங்க டாக்டர் என்ன இதுக்கா இருக்கோம்? குழந்தை டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கு. செக் பண்ணாமலே சொல்றீங்களே. ஹலோ, கத்துறத வச்சே கண்டுபிடிச்சிருவோம். ஆபரேஷன் இமிடியேட்டா பண்ணி ஆகணும். 35,000 ரூபாய் செலவாகும். ஹலோ, இந்த ஆள் உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 10 லட்சம். அதுல பைசா குறையாம வாங்கிருக்கேன். திருப்பதி, நான் வெளியில கார்ல இருக்கேன், பணத்தோட வெளியில வரேன். 10 லட்சம். 35,000 ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? அப்போ உங்க பொண்ணை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போங்க. ஆனா போற வழியில செத்து போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆபரேஷன்ல வேண்டாம்ப்பா, என் குழந்தை நல்லபடியாவே போறக்குப்பா. அம்மா, அப்பா கிட்ட சொல்லுமா, ஆபரேஷன்ல வேண்டாம்மா. அவங்களே சொல்றாங்கல்ல, அவங்களே பெத்துப்பாங்க. அப்ப நாங்க டாக்டர் எதுக்கு இருக்கோம்? டாக்டர், அவ சின்ன பிள்ளை, தெரியாம பேசுறா. வேண்டாம்மா, என் குழந்தை நல்லபடியாவே போறக்கு. சும்மா நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நாங்க பணத்துக்கு ரெடி பண்றோம். ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாதான் ஆபரேஷன். உங்ககிட்ட எல்லாம் பிரசவத்துக்கு முன்னாடி பணம் வாங்கினாதான் உண்டு. இல்ல உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்குள்ளயும் எங்களுக்கு பிரசவாலையும் வந்துருப்பா. சார் கூப்பிட்டீங்க? பணம் வர வரைக்கும் இவங்களை எல்லாம் வெளில உட்காருவே ப்ளீஸ். போங்க சார். நீ பொண்ணை பாத்துக்க, நான் எப்படியாவது பணத்தோட வர்றேன். சரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒன்னும் ஆகாதுமா. கடவுளே. டாக்டர், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு டாக்டர். நார்மல் டெலிவரி ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியாதா? நீங்க அன்னை தெரேசா பாவம் பாக்குறீங்களோ? இதை பாரு, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்கிறது ஓசியில் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இல்ல. பணத்தை எடுத்துட்டு வந்தா என்ன கூப்பிடு. போ போ. கொஞ்சம் பொறுத்துக்குமா. இன்னும் யாரும் பணம் கொண்டு வரலையா? மிரட்டுறியா? பவரை காட்டியா? இப்ப ஏன் பவரை காட்டவா? ஏய், வாங்கடாங்க.
பேசுறேன்பா. சொல்லுமா. உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? 35,000 கேக்குறாங்க. நீ எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வாப்பா. உடனே வந்துடுறமா. சூரி, என்ன திருப்பதி? ஃப்ரெண்டாக பழகின வசதியானவங்ககிட்ட எப்பவுமே நம்ம பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா ஃப்ரெண்டாக பழகினதே பணத்துக்காகத்தான் ஆயிடும். திருப்பதி, ஒரு சின்ன வேலையை அவசரமா கிளம்பணும். எங்க போனா நான் கொண்டு போய் இல்ல பரவாயில்ல, நானே ஆட்டோ பிடிச்சி. அது இல்ல திருப்பதி, திருப்பதி பொழப்பு தர சவுண்ட் சர்வீஸை அடமானம் வைக்கிறியே, நாளைக்கு பொழப்புக்கு என்ன செய்வே? கொடுங்க கொடுங்க. டாக்டர், பணம் கொண்டு வந்துட்டாங்க. வெரி குட். நீ ஆபரேஷன் ரெடி பண்ணு. சீக்கிரம். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் டாக்டர். சின்ன உசுரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, பெரிய உசுரை காப்பாற்ற முடியும்.